ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் உத்ரிங் ஹைட்ஸ் பை எம்லி பிராண்ட். உங்களுக்கு பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான யூனிட் வைஸ் நோட்ஸ் வேணும்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இது ஒரு டார்க் விக்டோரியன் மாஸ்டர் பீஸ் அண்ட் இட் இஸ் அ ஹாண்டிங் டேல் ஆஃப் அப்சசிவ் லவ் அண்ட் ரூத்லெஸ் ரிவெஞ்ச் அண்ட் இட் ஷோஸ் அ சோஷியல் கிளாஸ் பீப்புள்ஸ் destructive power against the lower class people. Character descriptions பார்த்துடலாம். Heathcliff, he is a central character in this story. He is a passionate, proud and mysterious and revengeful person. So he is in love with Catherine but he couldn't marry her, so he takes revenge against her family. Catherine Earnshaw, she is a strong-willed, passionate young girl. She loves Heathcliff deeply but marries Edgar Linton because of the social status. Edgar Linton, he will become Catherine's husband and he is a wealthy, educated and respectable man, but he lacks Heathcliff's intense passion and he represents comfort and social respectability. And Hindley Earnshaw, he is Catherine's brother and Heathcliff's enemy and he is always jealous of Heathcliff and he treats him cruelly. That's why it makes Heathcliff more cruel. Isabella Linton, she is Edgar's sister and she is attracted towards Heathcliff and marries him later. Hatton Earnshaw, he is Hindley's son. Heathcliff வந்து ஹீத்க்ளிஃப் தான் அவனை வந்துட்டு ரைஸ் பண்ணுவான். பட் ஹீ டேக்ஸ் ரிவைன்ஸ் அண்ட் அவனுக்கு வந்து எந்த ஒரு எஜுகேஷன் எதுவுமே தெரியாத மாதிரி தான் வளர்ப்பான். கேத்தி லிண்டன், she is Catherine Edgar's only daughter and she is intelligent, kind and strong-willed girl like her mother. Linton Heathcliff, he is Heathcliff and Isabella's only son but he is very weak and sick. Nellie Dean, she is a housekeeper and an important character as she is a narrator of the story. And Mr. Lockwood, he is a tenant and narrator at the beginning of the novel. This is the family tree of Earnshaw and Linton family. இப்போ இந்த ஸ்டோரியோட பிளாட் சம்மரியை பார்த்துடலாம். ஸோ தி ஸ்டோரி இஸ் செட் இன் யார்க்ஷயர் மூர்ஸ், மெயின்லி அட் உத்ரிங் ஹைட்ஸ் அண்ட் த்ரஷ்கர் கிராஞ்ச். ஸோ இந்த பிகினிங் ஆஃப் த நாவல் மிஸ்டர் லாக்வுட் ஒரு டெனண்ட்டாக த்ரஷ்கிராஸ் கிராஞ்சுக்கு வராரு அண்ட் ஹீ மீட்ஸ் ஹீத்க்ளிஃப் ஆஸ் அ லேண்ட்லார்ட் and he learned something about Heathcliff and Catherine in the old diary of Catherine. ஸோ அவங்க என்ன பண்ணுறாரு, உடனே காலையில் எழுந்து போயிட்டு நெல்லி டீன் அப்படிங்கிறவங்கள்ட்ட போயிட்டு இந்த ஓல்டு ஸ்டோரியை கேட்பார், என்ன ஆச்சுங்க அப்படிங்கிற ஃப்ளாஷ்பேக் கேட்குறாரு. அதுக்கப்புறம் நெல்லிடின்னு சொல்கிற அந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் அவரோட டைரியில் அவர் நோட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஸ்டோரி போகுது. ரைட். ஸோ த ஃபஸ்ட்டு நரேட்டர் இஸ் மிஸ்டர் லாக்வுட் அண்ட் த செகண்ட் நரேட்டர் இஸ் நெல்லிடீன். இப்போ நெல்லிடீன் லாக்வுட்க்கு சொன்ன ஸ்டோரியை பார்க்கலாம். ஒரு நாள் வந்துட்டு ஏர்ன்ஷா லிவர்பூல் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு போகிறாரு. தேர் ஹீ சோ அண்ட் ஆர்ஃபன் பாய், ஹிஸ் நேம் இஸ் ஹீத்க்ளிஃப். ஸோ இவங்களுக்கு வந்துட்டு 2 பசங்க தான், ஹின்லே, கேத்ரின். இவங்களோட சேர்த்து ஹீத்க்ளிஃபையும் வளர்க்குறாங்க. ஹீத்க்ளிஃப் வந்துட்டு பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப வஸ்டார், அதாவது புவர் பாய் இருக்கிறதுனால ஹின்லேக்கு வந்து அவனை ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா அவன் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கிறதுமே அவனுக்கு ரொம்ப ஜெலஸாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணிடுவார், ஒரு பீரியடுக்கு அப்புறம் அவனை வெளி ஊருக்கு அனுப்பிடுவார் படிக்கிறதுக்கு. ஸோ இப்படி போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஹீத்க்ளிஃப் அண்ட் கேத்ரின் என்ன பண்ணுவாங்க, ஒரு சண்டே அன்றைக்கி அந்த லிண்டன் ஃபேமிலியில் என்ன தான் நடக்குது, அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக அங்கே போயிருப்பாங்க. போகிற இடத்துல கேத்ரினை வந்துட்டு நாய் கடிச்சிரும். ஸோ அங்கே வந்து ஒரு 5 வீக்ஸ் போல் அவள் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஹீத்க்ளிஃப் மட்டும் இங்கேயும் உத்ரிங் ஹைட்ஸ்லேயும், கேத்ரின் வந்துட்டு த்ரஷ்கிராஸ் கிராஞ்சிலையும் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து அவங்களோட கேரக்டர் எல்லாமே மாறிடும். படிக்க வெளியில் போயிருந்த ஹின்லேவும் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அதுக்கிடையில் அவங்க அப்பாவும் இறந்து போயிடுவார். ஹின்லே அண்ட் ஃப்ரான்சிஸ்க்கு பிறந்த குழந்தை வந்து ஹேர்டனுக்கு பர்த் கொடுத்த கொஞ்ச நாள்லேயே ஃப்ரான்சிஸும் இறந்து போயிடுவாங்க. ஹின்லே வந்துட்டு ஹீத்க்ளிஃபை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஹின்லேயுமே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் இறந்த பிறகு ரொம்பவே ஃபீல் பண்ணி பயங்கர ட்ரங்கட் ஆகிடுவான், டெப்ட் வாங்கிடுவான் நிறைய. அண்ட் கேத்ரின் அண்ட் எட்கர் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவள் வந்து நெல்லி டீன் கிட்ட சொல்லிகிட்ருப்பான்,
ஹீத்க்ளிஃப் வந்துட்டு சோஷியல் கிளாஸில் மட்டும் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருந்தானா நான் அவனை தான் மேரேஜ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லுவாள். பட் அதை மட்டும் கேட்ட ஹீத்க்ளிஃப் வந்து அந்த இடத்த விட்டே போயிடுவான். பட் அவளுக்கு வந்து ஆக்சுவலி ஹீத்க்ளிஃபை தான் பிடிக்கும். ஒன்லி ஃபார் சோஷியல் ஸ்டேட்டஸ் ஷீ ப்ரிஃபர் எட்கர். ஸோ அது அவன் போனது வந்து கேத்ரினால் அக்செப்ட் பண்ணவே முடியாது. பட் வேறு வழி இல்லாமல் எட்கரையே மேரேஜ் பண்ணிக்குவான். அப்புறம் ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரும்பி வருவான் ஹீத்க்ளிஃப். ஆனால் அவன் பயங்கர ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட வருவான். ஸோ வந்ததே வந்துட்டு அவன் ரிவெஞ்ச் எடுக்க தான் வருவான். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஹீத்க்ளிஃப். இப்போ வந்துட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஏர்ன்ஷா இருக்க மாட்டாங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் லிண்டன் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா ஹீத்க்ளிஃப் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காகவே வருவான். வந்து அவன் என்ன பண்ணியிருப்பான், கேத்ரினை மீட் பண்ண போவான். பட் இசபெல்லாவை மேரேஜ் பண்ணிக்க ப்ரொப்போஸ் பண்ணுவான். இசபெல்லா வந்துட்டு ஹீத்க்ளிஃப் அவளை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறான்னு தெரியாமையே மேரேஜ் பண்ணிட்டு வந்துடுவா. வந்த பிறகு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெல்லி டீனுக்குலாம் வந்து லெட்டர் எழுதிட்டே இருப்பாள். அண்ட் அந்த சைடு வந்துட்டு கேத்ரினுக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பாள். அண்டு கேத்திக்கு பர்த் கொடுத்ததுமே அவளுமே இறந்து போயிடுவாள். அது வந்து இவனுக்கு இன்னுமே கோவத்தை ஏற்படுத்தும் ஹீத்க்ளிஃப்க்கு. ஸோ இசபெல்லாவை இன்னுமே ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருவான். அட் த சேம் டைம் ஹின்லேவும் இறந்து போயிடுவான். ஹின்லேவோட குழந்த ஹேர்டனை வந்துட்டு எந்த ஒரு படிப்புமே கொடுக்காம அவனையும் மோசமாக சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். ஹின்லே எப்படி ஹீத்க்ளிஃபை ட்ரீட் பண்ணானோ அதே மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவான். கேத்ரினோட டெத்தை வந்து இவனால் ஏற்றுக்கவே முடியாது. ஸோ வந்து அவனுக்கு என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறத தாங்காமல் இசபெல்லா என்ன பண்ணிடுவா, லண்டனுக்கு போயிடுவாள். லண்டனுக்கு போயிட்டு தான் இவங்களோட குழந்த ஹீத்க்ளிஃப் அண்ட் இசபெல்லாவோட குழந்த லிண்டனுக்கு பர்த் கொடுப்பா. பர்த் கொடுத்த கொஞ்ச நாளே அவளுமே இறந்து போயிடுவாள். ஸோ லிண்டனை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நெல்லி டீனுக்கு வந்துடும். பட் இவன் என்ன பண்ணுவான், நெல்லி டீன் கிட்டேருந்து லிண்டனை கூப்பிட்டுக்குவான். பட் அவன் வந்துட்டு ரொம்ப சிக்காகவும் வீக்காகவுமே இருப்பான். ஹீத்க்ளிஃப் லிண்டன் அவனோட சொந்த பையனாக இருந்தாலும் இசபெல்லா தான் அவளுக்கு நேம் வச்சுருப்பான் லிண்டன் அப்படின்ட்டு. அந்த நேம் வச்சதுக்காகவே இன்னும் பழி வாங்கணும்னு நினைப்பான். ஸோ என்ன பண்ணுவான், கேத்தி அண்டு லிண்டன் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுருவான். பட் லிண்டன் வந்து சிக்காகிறதுனால சீக்கிரமே இறந்து போயிடுவான். ஸோ கேத்தி வந்துட்டு இப்போ வித்ரிங் ஹைட்ஸில் இருக்க வேண்டிய கட்டாயம். அதுக்கப்புறம் அங்கேயே வந்துட்டு ஹேர்டனும் இருக்கிறதுனால அப்படியே அவங்க 2 பேருக்குமே ஒரு அஃபெக்ஷன் வர ஆரம்பிச்சிரும். கேத்தி அண்ட் ஹேர்டன் வந்து 2 பேருமே விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஹீத்க்ளிஃப் வந்துட்டு என்ன அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, கேத்ரின் கூட வந்து அவனோட ஸ்பிரிட்டு எப்போவுமே அவன் கூட பேசிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருப்பான். அதே மாதிரி ஹீத்க்ளிஃப் வந்து கேத்ரினோட இழப்பை தாங்காமல் எப்போவுமே பேசி பேசி அவகிட்டே பேசிகிட்டு இருக்க மாதிரி அவனையும் வந்துட்டு ஒரு இல்யூஷனை க்ரியேட் பண்ணிப்பான். இது வரைக்கும் நெல்லி டீன் லாக்வுட்டுக்கு சொன்ன ஸ்டோரியை லாக்வுட் வந்து அவன் டைரியில் நோட் பண்ணிவிட்டு ஆஸ் அ டெனன்ட் அந்த வீட்டை விட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, ஹீத்க்ளிஃப் கேத்ரின் நினச்சி இறந்து போயிடுவான். கேத்தி அண்ட் ஹேர்டன் மேரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த லாக்வுட் வந்து திரும்பவும் அந்த பிளேஸ்க்கு வரும்போது மீதி இருக்க கதையை கேட்டு தெரிஞ்சுப்பான். என்ன நடக்கும்னா, கேத்தி அண்ட் ஹேர்டன் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் அந்த ஊரில் இருக்கிற நிறைய பீப்புள் ஹீத்க்ளிஃப் அண்ட் கேத்ரின் அங்கங்கே இருக்கிறத தட் இஸ் ஸ்ப்ரிட்டாக இருக்கிறத வந்து பார்க்குறதாகவும் இப்போ தெரியுது அப்படின்ற லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரியை வந்துட்டு நெல்லி டீன் திரும்பவும் லாக்வுட்டுக்கு சொல்கிற மாதிரி இந்த ஸ்டோரி முடிஞ்சிருக்கும். இந்த ஸ்டோரியோட சென்ட்ரல் ஐடியா என்னென்னா, இட் ஷோஸ் அன்கண்ட்ரோல்டு லவ், ப்ரைட் அண்ட் ரிவெஞ்ச். லவ்னால் ஏற்படக்கூடிய ரிவெஞ்சு அது லாஸ்ட் எல்லாருக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லே இல்லாமல் போயிருக்கும் இந்த ஸ்டோரியில். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேனோ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். தேங்க்யூ.